Hi everyone, welcome back to my channel Nozy's Handwork. Friends, இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து நம்ம இந்த க்யூட்டான பியூட்டிஃபுல்லான டக் ப்ராஜெக்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் பண்ணியிருக்கிறேன். ப்ராஜெக்ட் வந்து சேம் பேட்டர்ன் தான், ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நூலும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹூக் சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்குது. ஸோ இது பாருங்கள், ஒரு ப்ளஷி டாய் இந்த சைஸுக்கு இருக்குது இந்த டக். இது வந்து நான் பண்ணியிருக்கிறது வந்து செனிலி யான். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ செனிலி யான் 100% பாலியஸ்டர், சூப்பர் பல்கி 6. இதே சேம் யான் வந்து நம்மளோட நோசி ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யான் அண்ட் ஹூக்ஸ் அதோட மெட்டீரியல் க்ரோஷே மெட்டீரியல்ஸ் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே கலர் யான்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைபர் ஃபில் ஸ்டஃபிங் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும், க்யூட்டாக இருக்கும், யூனிக்கான கிஃப்ட் வேணும், சாஃப்ட் டாய்ஸ் வேணும்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கஸ்டமைஸாக பண்ணி தருவோம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணது வந்து இந்த யான் 100 கிராம்ஸில் வந்து லெஃப்ட் அவுட் ஆகிருக்கிறது வந்து இவ்வளோ யான்ஸ் வந்து லெஃப்ட் அவுட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 100% அக்ரலிக் யான், 3 ப்ளே யான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த யான் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 100% அக்ரலிக், லைட் வெயிட் 3. ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் வந்து இதுக்கு வந்து நான் ஹூக் சைஸ் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னா 5 mm ஹூக் சைஸ். அண்ட் இந்த டக்குக்கு வந்து ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.0 mm ஹூக் சைஸ். ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹூக் சைஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டக் வந்து பார்த்திங்கன்னா மலர் டக் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு டைப் ஆஃப் டக் தான். ஸோ கங்காவில் ஒலிவியா பிராண்ட் 100% அக்ரலிக் யான், 3 ப்ளே, ஒயிட் கலர் நமக்கு வேணும், பாடி வந்து ப்ரௌன் கலர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷேட் க்ரீன் கலர் ஷேட் நம்பர் பார்த்திங்கன்னா ஒலிவியா 29. இது வந்து பியோர் ஒயிட், ஒலிவியாவில் 005. ஸோ இந்த ப்ரௌனோடது வந்து நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த லேபிள் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பீக்குக்கு வந்து இந்த எல்லோ யூஸ் பண்ண போகிறேன், லெமன் எல்லோ. இதோட ஷேட் நம்பர் பார்த்திங்கன்னா ஒலிவியா 23 வந்து இதோட நம்பர். இந்த யான்ஸ், இந்த பிராண்டடான நல்ல குவாலிட்டியான யான்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 100% அக்ரலிக் யான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது 3.5 mm ஹூக் சைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா யான் நீடில், சிசர்ஸ், அப்புறம் ஸ்டிச் மார்க்கர். நெக்ஸ்ட் வந்து ஃபைபர் ஃபில் ஸ்டஃபிங், டாய் ஸ்டஃபிங்காக. ஓகேவா, எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் அண்ட் நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் அஃபிஷியல் 2 யூடியூப் சேனல் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், செனிலி யானில் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சா நல்லா தெரியாது ஸ்டிச்சஸ் எல்லாம். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அக்ரலிக் யானில் வந்து நான் காமிக்கிறேன். இதில் வந்து நான் இப்போ விங்ஸுக்கு பீக்குக்கு யூஸ் பண்ணது வந்து இந்த யான். ஓகேவா, சேம் ரவுண்ட் சேம் பேட்டர்ன் தான். ஓகே, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மலர்ட் டக்கோட பாடி வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த பார்ட் வந்து பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், அப்சர்வ் பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் பேசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜிக் ரிங் போட்டாச்சு. இப்போது செயின் 1. ஓகே, எப்போவுமே மேஜிக் ரிங் போடும்போது செயின் 1 போட்டிங்கன்னா இந்த ரிங் வந்து செக்யூராக இருக்கும், அதுக்கு தான் போடுறோம். இப்போ இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 8 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, 1 ஃபஸ்ட்டு டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணோன்னே நம்ம ஸ்டிச் மார்க்கரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து எது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு நமக்கு வந்து தெரியும். ஓகே, 1 பண்ணியாச்சு, 2, 3, 4, 5, 6,
7 8 ஓகே 8 செயின்ஸ் வந்து போட்டிருக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. இப்போ இந்த ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு டெய்லில் வந்து இப்படி பிடிச்சி இழுங்க, ரிங் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சோ செயின் ஒன்றும் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்தே நம்ம ரவுண்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு நம்மளோட வெரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் இது. ரவுண்ட் 1ல் 8 ஸ்டிச்சஸ். ரவுண்ட் 2ல் என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லிப் ஸ்டிச் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணுங்கள். இப்போது ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி செயின் ஒன் போடாமல் இருக்கும் போது நம்ம ஸ்டிச் மார்க்கர் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளால் எங்கேருந்து ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கண்டே பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டிச் மார்க்கர் மஸ்ட். உங்களுக்கு இந்த ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா ஒரு பீஸ் ஆஃப் யானை கூட நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் 1 more டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு செயினில் ஒவ்வொரு செயின்லேயுமே 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. செகண்ட் டைம் 2 times single crochet, third time 1 2, fourth time 1 2, fifth time 8 times பண்ணணும். fifth time பண்ணியாச்சு, 2 times single crochet. sixth time 1 2, seventh time 1 2, eighth time 1 2. ஓகே, ஸோ 8 times 2 times single crochet பண்ணிட்டோம் 8 செயின்ஸில். ஸோ ரவுண்ட் 2 16 ஸ்டிச்சஸ். இப்போ நம்ம ரவுண்ட் 3 பண்ண போகிறோம். ரவுண்ட் 3ல் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. ஃப்ரெண்ட்ஸ், 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 1 டைம் பண்ணிட்டேன், 7 டைம்ஸ் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet, அடுத்ததில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. 1 செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் ஒரு இதில் 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட்டில் 2 டைம்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet, அடுத்ததில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. 1 2. ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் 1 டைம் சிங்கிள் crochet, 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. 6 டைம்ஸ் பண்ணிட்டோம். 7th டைம் 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. லாஸ்ட்டாக 8th டைம் 1 டைம் சிங்கிள் crochet, அடுத்ததில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. 1 2. ஓகே, ஸோ ரவுண்ட் 3 முடிச்சாச்சு. ரவுண்ட் 3யோட எண்டில் 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 4 பண்ண போகிறோம். ஓகே, ரவுண்ட் 4 ஃபஸ்ட்டு இதில் 1 டைம் சிங்கிள் crochet. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் crochet. தேர்டு செயினில் 2 டைம் சிங்கிள் crochet. ஸோ 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet, 2 டைம் சிங்கிள் crochet இந்த தேர்ட் செயின். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே 7 more டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். டோட்டலாக 8 டைம்ஸ். நான் 1 டைம் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet, தேர்டு ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் crochet. 1 அப்புறம் 2. ஓகே, இதே மாதிரி பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet, தேர்ட் இதில் 2 டைம் சிங்கிள் crochet.
1 time single crochet, 1 time single crochet, 2 times single crochet. 4th time பண்ணியிருக்கிறேன். Friends 7 times பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக பாருங்கள் 3 stitches லெஃப்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம பண்ணுறது வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸ்டிச்சஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா எங்கே விட்டிங்கன்னு கண்டுபிடிச்சி மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து அந்த அக்யூரேட்டான ஃபினிஷிங்கில் நமக்கு ஷேப் வந்து அந்த மாதிரி வராது. ஸோ கவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ லாஸ்ட்டாக 1 time single crochet, 1 time single crochet, லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 times single crochet. நான் ஒரு தனி செப்பரேட் வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து இப்போ நடுவில் நம்ம கவுண்டிங் வரல மிஸ் பண்ணிட்டோன்னா அது எப்படி வந்து நம்ம கவர் பண்ணுறது அப்படின்னு நான் தனி வீடியோ கூட உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ரவுண்ட் 4ல் வந்து இப்படியே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 32 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ரவுண்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவுண்ட் 5, 6, 7, 8 4 ரவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 time மட்டும் சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 time single crochet, ஸ்டிச் மார்க்கர் வைக்க மறந்துடாதீங்க. ரவுண்ட் 5, one single crochet in each stitches. round 5. ஓகே, ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கணும்? 32 ஸ்டிச்சஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 5, 6, 7, 8 4 ரவுண்ட்லேயுமே உங்களுக்கு எண்டிங்கில் வந்து 32 ஸ்டிச்சஸ் இருக்கணும். 32 ரவுண்ட் 5 முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் ஒர்க் வந்து அழகாக பெண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 6 ஸ்டிச் மார்க்கரை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து 1 time single crochet கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரவுண்ட் 8ல் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ரவுண்ட் 8 முடிச்சுட்டு ஓகே ரவுண்ட் 8ஓட லாஸ்ட் 31, 32 ரவுண்ட் 8 வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வேணுன்னா யார்ன் நீடில் வச்சு நீங்கள் தச்சிருங்க. ஒரு வாட்டி செக்யூராக இருக்கிறதுக்கு வேணால் தச்சிருங்க. இல்லை டைட்டாக தான் இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. கட்லாம் பண்ண வேண்டாம். எனிவே நம்ம இன்சைட் வந்து ஸ்டஃபிங் பண்ணுவோம். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஃபைபர் ஃபில் ஸ்டஃபிங் இல்லைன்னா எந்த காட்டன்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் யார்ன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ண வேண்டாம். இது இப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிக்ரீஸ் ரவுண்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டிக்ரீஸ்க்கு வந்து ரவுண்ட் 9 இங்கே பாருங்கள். ரவுண்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரவுண்ட்ஸ் முடிச்சிருக்கிறோம். ரவுண்ட் 9 ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸ்க்கு 1 time single crochet. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet பண்ணியிருக்கோம். ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 time single crochet. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போது டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 10 ஸ்டிச்சஸ்க்கு 1 time single crochet பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கே வந்து ஒரு டைம் சிங்கிள் crochet பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸை சிங்கிள் crochet டிக்ரீஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் லூப் டிக்ரீஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அது பண்ணுங்கள். எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹிடனாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அப்புறம் யானை கிராப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சிங்கிள் crochet அப்படியே பண்ணிடுங்க. ஓகே, 1 time பண்ணியிருக்கிறோம். 1 time என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஃபஸ்ட்டு 1 time single crochet, அப்புறம் சிங்கிள் crochet டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். 4 times ரிப்பீட் பண்ணணும். 1 time பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு இதில் 1 time single crochet, அடுத்த 2 stitches வந்து single crochet டிக்ரீஸ். ஸோ ஃப்ரண்ட் லூப், அகெயின் ஃப்ரண்ட் லூப், யானுக்கு கிராப் பண்ணுங்கள், 2 loops எடுங்க. தேர்ட் டைம் 1 time single crochet,
அடுத்த 2 ஸ்டிச்சஸையுமே டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் இழுங்க. 4th டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 4 டைம்ஸ் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் 10 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. எயிட் 9 10. ஓகே, ரவுண்ட் 9 முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 9ல் 28 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ வந்து ரவுண்ட் 10 ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ரவுண்ட் 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஃபஸ்ட்டு 10 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் 4 டைம்ஸ் டிக்ரீஸ் மட்டும் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் லூப் டிக்ரீஸ் 1 டைம், 2 டைம், 3rd டைம், 4th டைம். ஓகே, ஸோ 4 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் இருக்கிற 10 ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டோம். இப்படி தான் நம்மளோட டக்கோட பாடி வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளோஸ் பண்ண போகிறோம் டக்கோட பாடியை. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா வந்து டவுன்வர்ட்ஸாக புல் பண்ணுங்கள். ஒரே இடத்துல வந்து உங்களோட ஸ்டஃபிங் இதை பண்ணாதீங்க, இப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் போதும், ஏன்னா நம்ம இனிமேல் தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ லிட்டில் பிட் ஸ்டஃபிங் வந்து இப்போதைக்கு போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டக்கோட பாடியை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஓகே, நம்ம ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து லாஸ்ட் ஸ்டிச். லாஸ்ட் ஸ்டிச்லேயுமே நம்ம ஒரு சின்ன மார்க்கர் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டிச்லேயும் சின்னதாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை பண்ணுறேன். ஸ்டிச் மார்க்கர், ஒன்று ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர் வைங்க, இல்லை இந்த மாதிரி பீஸ் ஆஃப் யான் வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணுங்கள். அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு சாரி ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யான் ஓவர் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த லாஸ்ட் ஸ்டிச் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷே 3 லூப்ஸையுமே எடுங்க. ஸோ இந்த ஒயிட் யானை எடுத்துடலாம். இப்போ அகெயின் என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் ப்ராஜெக்ட் இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த 2 ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த பக்கமும் 2 ஸ்டிச்சஸ்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் க்ரோஷே.
நெக்ஸ்ட் 6 ஸ்டிச்சஸில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஹூக்கை ரெண்டு இதுலேயுமே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். 1 2 3 பண்ணுறீங்களா? இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் வந்து நம்ம பேக் சைட் பார்ட்டுக்கு ஸ்டஃபிங் வேணும். நம்மளோட டக்கோட பேக் சைட் பார்ட் 3 டைம்ஸ் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டக்கோட பாடி ஷேப்புக்கு வந்து ஸ்டஃபிங் கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Again 4th time slip stitch. டக்கோட பாடி நல்லா ஸ்டவுட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அதனால் நல்லா நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணி அந்த ரவுண்டு ஷேப்புக்கு வந்து முன்னாடி தான் கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஈவன் ஸ்டஃபிங் இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக 6th டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஓகே ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு இருக்கும். இங்கேருந்து தான் நம்ம வந்து ஹெட் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டஃபிங் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதுதான் டக்கோட பாடி ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து மலார்டு டைப் ஆஃப் டக்குனால இதோட நெக் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம நார்மல் இந்த மாதிரி டக் வேணும்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் எல்லோ கலர்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த டக்கை வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 8 ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு தெரியும். நம்ம வந்து ஃப்ரண்ட் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஒயிட் கலர் யானை எடுத்துக்கோங்க. ஓகே, ஒயிட் கலர் யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் லூப் சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் வந்து சிங்கிள் குரோஷே பண்ணணும். ஓகே, சிங்கிள் குரோஷே பண்ணிடுங்க. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஒயிட்னால நமக்கு கிளியராகவே தெரியும். பட் ஸ்டில் நீங்கள் எல்லோனாலும் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் 1 more time single crochet. Okay, the time 2 times single crochet, 1 2 6th time 2 times single crochet, 1 2 7th time 2 times single crochet, 1 2 8th time 2 times single crochet, 1. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைம் பண்ணும்போது யான் எடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் யான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ரீன் கலர் யான் யூஸ் பண்ண போகிறோம். க்ரீன் கலர் யானை வந்து கிராப் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் ஒயிட்டுக்கு பதிலாக க்ரீன் கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதையும் க்ரீன் கலர் டெய்லையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ ஒயிட் கலர் கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலரையும் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போத்த லூப்ஸ்லேயுமே உள்ளே விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இந்த நெக்கோட ரவுண்ட் ஒன்னில் 16 ஸ்டிச்சஸ் இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் single crochet, 1 time single crochet, next stitch la 2 times single crochet, 1 2. so first single crochet la stitch marker place பண்ணிக்கோங்க friends. இதே இது 7 times repeat பண்ணுங்க. டோட்டலாக 8 times. நான் வந்து 1 time பண்ணிட்டேன். 1 time single crochet, next stitchல 2 times single crochet. இதே இதை அப்படியே repeat பண்ணுங்க. 1 time single crochet, அடுத்ததில் 2 times single crochet, 1, next 2. third time 1 time single crochet, அடுத்த ஸ்டிச்சில் 2 times single crochet, 1 2. okay, first set, second set, third set இப்படியே நீங்கள் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக 2 chains வந்து லெஃப்டாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு செயின் 8th டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் 1 time single crochet, லாஸ்ட்டு செயினில் 2 times single crochet, 1 அப்புறம் 2. ஓகே, இதுதான் நெக்கோட ரவுண்ட் 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்கோட ரவுண்ட் 3, அதாவது ஹெட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் 3லேருந்து ரொம்பவே ஈஸி. ரவுண்ட் 3 4 5 6 4 ரவுண்டுமே 4 ரவுண்ட்ஸும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் 1 டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே. இந்த ரவுண்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் ரவுண்டோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரவுண்ட் 3லேருந்து ரவுண்ட் 6 வரைக்குமே உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். எப்பவும் போல் நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்டு 3 பண்ணுறேன். ரவுண்ட் 6 வரைக்குமே இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. எண்டில் வந்து எந்த ஸ்லிப் ஸ்டிச், செயின் ஒன்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அடுத்த ரவுண்டில் 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். ஸோ நான் ரவுண்ட் 3 பண்ணிகிட்ருக்கிறேன். ரவுண்ட் 6ஓட எண்டில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 6ஓட எண்டுக்கு வந்தாச்சு. 23 24. ஓகே, ஸோ ஹெட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5, ரவுண்ட் 6. ஓகே, ரவுண்ட் 6 வரைக்கும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரவுண்ட் 7 பார்க்க போகிறோம். ஓகே, ரவுண்ட் 7 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச் டிக்ரீஸ், ஃப்ரண்ட் லூப் டிக்ரீஸ். ஃப்ரெண்ட்ஸ் 8 டைம்ஸ் பண்ணணும். 1 டைம் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் 1 டைம் சிங்கிள் குரோஷே, அடுத்து சிங்கிள் குரோஷே டிக்ரீஸ், 1 டைம் சிங்கிள் குரோஷே, single crochet decrease, 1 time single crochet, single crochet decrease, 1 time single crochet, single crochet decrease. இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்டில் வந்து காமிக்க லாஸ்ட்டாக வந்து 3 ஸ்டிச்சஸ் வந்து லெஃப்டாக இருக்கும். 1 டைம் சிங்கிள் crochet, அப்புறம் சிங்கிள் குரோஷே டிக்ரீஸ். ஓகே ஓகே, இந்த டைமில் வந்து நம்ம ஹெட்டில் வந்து ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் ஹெட்டோட லாஸ்ட் ரவுண்ட் வந்து பார்க்க போகிறோம். 8 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டைம் டிக்ரீஸ். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் டிக்ரீஸ். தேர்ட் டைம். ஃபோர்த் டைம் பண்ணிட்டேன். ஃபிஃப்த் டைம் டிக்ரீஸ். சிக்ஸ்த் டைம். லாஸ்ட்டாக 8th டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 8 டைம்ஸ் டிக்ரீஸ். இப்போ உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ செயின்ஸ் இருக்குன்னா 8 செயின்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணுறேன். இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ இப்போ ஒரு வாட்டி நம்ம குட்டி குட்டியாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸோட ஷேப் நல்லா வரும்படி ஒரு சைட் மட்டும் ஸ்டஃப் பண்ணிட்டு இல்லாமல் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணும் போதே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து லாங் டெயில் விட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. யான் எடுத்துருங்க. இப்போ யான் நீடிலில் கோர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ 8 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 8 ஸ்டிச்சஸையுமே நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் விட்டு எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ 1 க்ளோஸ் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்ஸ் ஹெட்டை. 1 2 3 4 5 6 7 லாஸ்ட்டாக 8. ஓகே, ஸ்டஃபிங்கெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அப்படியே இந்த டெய்லை நீங்கள் ஜென்டலாக பிடிச்சி இழுத்திங்கன்னா பாருங்கள் அழகாக க்ளோஸ் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி சைடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டராக விட்டு பேக் சைடு வழியாக எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டக்கோட பாடி அண்ட் ஹெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து விங்ஸ் அண்ட் பீக், ஐஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஐஸ்க்கு வந்து நான் சேஃப்டி ஐஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். சேஃப்டி ஐஸில் சின்னதாக க்ளூ வச்சு நீங்கள் அப்படியே ஒட்டிடுங்க. பேக் சைடில் அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, பேக் சைடில் நீங்கள் செக்யூர் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா பீக் வச்ச பிறகு தான் நம்மளால் ஐஸ் ப்ளேஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா எனி பிளாக் கலரில் உங்களுக்கு பீடுனாலுமே நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விங்ஸ் அண்ட் பீக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டக்குக்கு வந்து விங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டக்கை வந்து இப்படி அப் சைட் டவுனாக திருப்பிக்கோங்க. இங்கே வந்து ரவுண்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 7th ரவுண்டுக்கும் 8th ரவுண்டுக்கும் நடுவில் நான் வந்து விங்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எங்கேனாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 6க்கும் 7க்கும் நடுவில் வச்சுக்கலாம். இந்த ப்ராஜெக்டில் நான் 6க்கும் 7க்கும் நடுவில் வச்சுருக்கிறேன். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. இதில் வந்து கொஞ்சம் மேலே வைக்க போகிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 7க்கும் 8க்கும் நடுவில் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வைக்க போகிறேன். கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 1, சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, சேம் ஸ்பேஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே, சாரி செயின் 1, சேம் ஸ்பேஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே.
ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இப்படி சைடாக எடுக்கணும் நம்ம ஸ்டிச்சு. செகண்ட் டைம் பண்ணுறேன். 1 டைம் ஏற்கனவே பண்ணிட்டேன். அடுத்து 1 டைம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் 5, டோட்டலாக 5 ஸ்டிச்சஸ். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் 1 2 3 4 பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக 5th ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ 5 ஸ்டிச்சஸில் 1 டைம் half double crochet. 1 2 3 4 5. இப்போ என்ன பண்ணணும்னா round 2 chain 1 போட்டுக்கோங்க. ஒர்க்கை வந்து இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சேம் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் வந்து half double crochet டிக்ரீஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ yarn ஓவர் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் yarn ஓவர், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 1 2 3 4 5 லூப்ஸ் இருக்கும். yarn ஓவர் 5 லூப்ஸையுமே வெளியே எடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு 2 ஸ்டிச்சஸ் வந்து லெஃப்டாக இருக்கும். 1, அப்புறம் இங்கே வந்து 2. ஓகே, 2 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். அந்த சேம் ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். சேம் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. யானை கட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் சேர்த்து தைச்சிட்டனால இந்த யானையும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ எடுத்துடலாம். யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிடுங்க. ஒன் 2 3 4 5 6 7 8. 7க்கும் 8க்கும் நடுவில் இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட் சைட் 1 2 3 4 5 6 7 8 இந்த சேம் ஸ்பேஸில் இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கேருந்து வைக்க போகிறோன்னா பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 1, சேம் ஸ்பேஸில் 1 டைம் half double crochet. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 1 டைம் half double crochet. நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸ்க்கு இப்போ செயின் 1 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 ஸ்டிச்சஸ் வந்து 1 half double crochet டிக்ரீஸ். ஸோ அந்த விங் பண்ணோம்ல அதே மாதிரி 5 லூப்ஸ் இருக்கும். எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet. லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet, அப்புறம் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ 1 டைம் சிங்கிள் crochet, அந்த சேம் ஸ்பேஸில் 1 டைம் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். யானை கட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமுமே க்யூட்டான விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 5 and 6க்கு நடுவில் பீக் வச்சுக்கலாம். ரவுண்ட் 1 2 3 4 5 6. ஸோ 5 and 6க்கு இங்கே சென்டரில் பார்த்துட்டு
இங்கேயும் 5 ஸ்டிச்சஸ் அப்பார்ட் இருக்கணும். ஓகேவா? 1 2 3 4 5. ஓகே. ஸோ இங்கே வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எல்லோ கலர் யான் எடுத்துருக்கிறேன். ஓகே, எல்லோ கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 1, சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. next 3 stitchesல 1 time half double crochet, 1 அடுத்த stitch, 2 next third stitchல half double crochet. so same spaceல 1 time single crochet. next 3 stitchesல 1 time half double crochet. அப்புறமா அப்போ ஸோ 1 2 3 4 முடிச்சிட்டோம். இப்போ 5th ஸ்டிச், அதாவது லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அதே ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச், 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ யானை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீக் வந்து ரெடி ஆயிடுச்சு, டக்கோட பீக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்ம இப்போது ஐஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சேஃப்டி ஐஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து 3 mm இல்லைனா 6 mm நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கிளியராக அந்த கீழே உங்களுக்கு எடிட் பண்ணும் போது உங்களுக்கு கொடுக்குறேன், கீழே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஸை வந்து இப்போது நான் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல பீக்கு கிட்ட. நீங்கள் வந்து எது நல்லாயிருக்கோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளூ வச்சு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து என்ன க்ளூ ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா B7000 இந்த க்ளூ. இது நம்ம ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட க்யூட்டான மலார்டு டக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.